ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதை விட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வழிபாட்டு தலங்கள். ஓகேவா? எந்தெந்த ரிலீஜனில் என்னென்ன வழிபாட்டு தலம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புத்த மதம்னா புத்த விகாரம் படிச்சிருப்போம், ஸோ ஞாபகம் இருக்கும். அடுத்து வந்துட்டு கிறிஸ்துவ மதம் அப்படின்னா தேவாலயம் தெரியும். இந்து மதம்னா கோயில் தெரியும். அதுவே இஸ்லாம் மதம்னா மசூதி தெரியும். அடுத்து வந்துட்டு சமண மதம்னா பசாதி. இப்போ சமணம் போட்டு உட்காந்துட்டாங்கன்னா அப்படியே பசை மாதிரி ஒட்டிப்பாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க, உட்காந்தே இருப்பாங்க. அடுத்து ஜூடாயிச மதம் அப்படின்னா ஷூட் பண்ணுறாங்க எதனா ஒரு சின்ன காக்காவை, சரியான சின்ன காக்கு அப்படின்னா ஷூட் பண்ணுறாங்க சின்ன காக்கு. அடுத்து ஜொராஸ்ட்ரிய மதம் அப்படின்னா அக்கியாரி. இப்போ ஜுரம் வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி அக்கியாக வந்துடும் உடம்பு ஃபுல்லாக அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ திராவிட வேதம், இந்த வேதமுக்கெலாம் ஷார்ட்கட் சொல்கிறேன். திராவிட வேதம் அப்படின்னா திருவாய்மொழி. இப்போ திராவிட மொழி திருவாய்மொழி அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. சைவ வேதம் அப்படின்னா திருவாசகம். இப்போ மாணிக்க வாசகர் எழுதுனது தான் வந்துட்டு சைவ வேதம். இப்போ சைவ அப்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு இப்போ சைவ குறவர் அது ஃபஸ்ட்டு 3 பேர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்துட்டு அதில் மாணிக்கவாசகர் வர மாட்டாங்க. ஆனால் சைவ குறவர்னு சொல்கிறப்ப அதில் மாணிக்கவாசகர் வருவார். ஸோ அவர் எழுதின பாட்டு தான் திருவாசகம். சரியா? அப்படின்னா சைவம் சாப்பிட்றவங்களாம் தான் இந்த வாசகமாக ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கந்தர்வ வேதம். இப்போ காந்தர்வ கலையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு இசை போட்டு தான் வந்துட்டு ஆடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேளாண் வேதம்னா நாலடியார் தெரியும். அடுத்து உத்தர வேதம்னா திருக்குறள், இதுவும் தெரியும். தமிழர் வேதம், தமிழ் வேதம், இது குழப்பம். தமிழர் வேதம்னா திருமந்திரம். ஓகே. அதே தமிழ் வேதம்னா 4000 திவ்ய பிரபந்தம். அந்த தமிழ் மாலை 300 அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஆண்டாளோட பாட்டை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தமிழ்னு வந்தால் அந்த ஆண்டாள் சம்திங் நான் வச்சுக்கோங்க. அவங்களாம் தெரியும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் தான் அவங்களோட பாட்டு இருக்குது. ஆனால் தமிழ்னு வந்தால் 4000 திவ்ய பிரபந்தம். அதே தமிழர்னு வந்ததுன்னா திருமந்திரம். தமிழர் யார் மந்திரம்லாம் வந்துட்டு ஒழிப்பாங்கன்னா தமிழர் ஒழிக்கிறாங்க. ஓகேவா? அதே வாசகம் யார் பாடுவாங்கன்னா சைவம், அவங்க தான் வாசகம்லாம் பாடுவாங்க. அது திருமூலர் தான் வந்துட்டு மந்திரம் சொல்கிறாரு நான் வச்சுக்கோங்க. சைவம் அப்படின்னு வந்துட்டா திருவாசகம். அதே வந்துட்டு தமிழர் அப்படின்னு வந்துட்டா திருமந்திரம். ஓகே, தமிழர் தான் மந்திரம் சொல்கிறாங்க. அது தமிழ்லேயே இப்போ மந்திரம் சொல்லலாம். அதனால் தமிழர்னு வந்துட்டா திருமந்திரம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திருக்குறள் எழுதுனது நமக்கு இப்போ ஆங்கிலம்னா ஜியோபாப் தெரியும். லத்தீன்னா வந்துட்டு வீரமாமுனிவர் தெரியும். ஜெர்மன்னா க்ரௌல். ஓகே, கிரா அப்படின்னு வச்சுக்கோங்க. கிரால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஜெர்ரு கிரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷார்ட்கட்டே. அடுத்து ஃப்ரெஞ்சு ஏரியல். சரியா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்த ஏரியல்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் துவைப்பாங்க. அதெல்லாம் ஃப்ரெஞ்சு ஏரியல். ஓகேவா? அப்படின்னா அந்த தண்ணியில் பிரிஞ்சு தானே அந்த நிறையா வருமா, நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஹிந்தினா வந்துட்டு ஹிந்திக்காரங்க தான் பீடி பிடிப்பாங்க. அடுத்து வடமொழினா வந்துட்டு வடமொழி அப்பா தீட்சிதர், வடையை வந்துட்டு தீச்சிட்டாங்க. ஓகேவா? சிங்களம்னா பிசிகாமி அம்மையார். சிங்களம்னா வந்துட்டு எங்கே இலங்கையில் இருக்குது. இலங்கையில் தான் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம் சீதையை. அடுத்து வந்துட்டு குஜராத்தி கோகிலா. குச்சி மாதிரி இருப்பாங்க கோகிலா. ஓகேவா? அந்த கோலமா கோகிலெல்லாம் அவங்க குச்சி மாதிரி இருப்பாங்க, நான் வச்சுக்கோங்க. அடுத்து சீனா யுக்ஷி. ஓகேவா? சீனாவே இந்த மாதிரி பேர் தான் யூக். சீனாவில் வந்துட்டு திருக்குறள் நான் படிச்சேன்னா ஒரு மாதிரி யுக்குன்னா எப்படி நான் வைக்கிறது அப்படின்னா சீனாலலாம் யூத்து தான் படிப்பாங்க திருக்குறள் புக்கை. ஏன்னா வந்துட்டு வயசானவங்களாம் வந்துட்டு படிக்க மாட்டாங்க, எங்கேயுமே படிக்க மாட்டாங்க. சீனாவில் படிப்பாங்க. ஓகேவா? சீனாவில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க. அதுவும் ஷீனா பொண்ணு தானே, பொண்ணுங்க தான் படிக்கிறாங்க அங்கே திருக்குறள் அதிகமாக. ஏன்னா வந்துட்டு பையன் எழுதின புக்கை பொண்ணுங்க தான் படிப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு மலையாளம் அப்படின்னா கோவிந்தம் பிள்ளை. இப்போ மலையெல்லாம் ஏறுறப்ப கோவிந்தான்னு சொல்லிட்டே ஏறுவாங்களா, ஆனால் மலையாளம்னா கோவிந்தம் பிள்ளை. அடுத்து தெலுங்குனா வைத்தியநாதர். தெளிவாக யாரை சொல்லி தருவாங்க திருக்குறள் அப்படின்னா வாத்தியாரை சொல்லி தருவார். அடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழர் யாருன்னா பாலசுப்ரமணியம். இவை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழர் யாருன்னா KM பாலசுப்ரமணியம். ஏன்னா நீங்கள் தமிழில் இருக்கிற திருக்குறளை வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும், நல்லா பால் குடிச்சு தெம்பாக எழுதினா தான் தமிழரால் எழுத முடியும், நான் வச்சுக்கோங்க ஆல்ரெடி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஷார்ட்கட் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யாருக்காவது வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.